ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே, உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வெற்றியை ஒப்படைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று மாலைக்குள்ளாகவே என்னுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் மிக பெரிய அளவில் நீ அனுபவிக்க தான் போகிற. அதுக்கப்புறம் நீயே பாரு, எல்லாமே என் சாய்நாதா தான்னு என் காலடியிலேயே விழுந்து கிடப்ப. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேன். அது எல்லாமே இன்றுக்குள்ளாகவே நல்லபடியாக நடக்க தான் போகுது. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் என் வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கலன்னு நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்த வந்திருக்கேன். இருளாக இருக்கும் இரவு பொழுது போய் விடியல் பொழுது வெளிச்சமாக வர்றதை போலதான் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் விலகி போய் இப்போ உனக்கான நல்லது இன்னைக்கு நடக்க போகுது. இந்த சாயப்பா மனசு வச்சேனா ஒரு நொடியில் உன் விதியை மாற்றி காட்டிடுவேன். நீ எப்போதும் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதே என் செல்லமே. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்பத்தை இப்போது உன் வாழ்க்கையில் நடத்த வந்திருக்கேன். உன் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் யார்கிட்டையாவது சொன்னால் நல்லா இருக்கும் தானே நினச்சி வருத்தப்பட்ட. இதோ என்கிட்ட சொல்லு, அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்கிறேன். யாருக்கும் புரியாது, நம்ம என்ன சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீயாகவே உன் கஷ்டத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வேதனை கொண்டது போதும். மற்றவங்க வேணும்னா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் இந்த சாயப்பாக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். யார்கிட்டையும் போய் நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. உனக்காக பேச வேண்டிய இடத்துல சரியானபடி நிச்சயம் இந்த சாயப்பா பேசுவேன். உன்னை காயப்படுத்துகிறவங்களும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க யாராவது உன்னை ஏமாத்திட்டு போகும்போது துரோகம் செய்யும்போது இந்த உலகமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாதானே. இப்போ பற்றியா, உனக்கு சம்மந்தம் இல்லாத உன் வாழ்க்கைக்கு பொருந்தி வராத உனக்கு தகுதி இல்லாத மனிதர்களை தான் நான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். நல்லவங்க யாரையும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக வைக்க மாட்டேன். உனக்கான நல்ல காலத்துக்காகவே சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன். மனிதர்கள் துரோகம் செய்யும் போது அதை நினச்சி அழுகக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் தானே உன்னை ஏமாத்துறாங்க, துரோகம் செய்கிறாங்க. அது அவர்களுடைய இயல்பான குணம்தான். ஆனால் இந்த சாயப்பா உன்னை உருவாக்கிய நான் உனக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்திடமிருந்து கண்டிப்பாக பெற்று தருவேன். இன்னைக்கு அப்படிதான் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். மனிதர்கள்லாம் பல விஷயங்கள் நினச்சது போல் நடக்காம தான் போகும். நீ செய்யும் முயற்சிகள் தோற்கும் போதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு வானத்தை பார்த்து திட்டுறதானே. வானத்துக்குள்ளே நான் இருக்கேன் எப்படி நம்புறியோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நான் இருக்கேன்றதை நம்பு. உன் வாழ்க்கையில் உன் கூடவே தான் இந்த சாயப்பா பயணம் செய்கிறேன். கண்டிப்பாக உனக்கு எந்த அளவுக்கு பின்னோக்கிய வாழ்வை கொடுத்தனோ நீ பின்தங்கி போயிருக்கியோ அதே அளவுக்கு உன்னை முன்னோக்கி போக செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நான் வழிகாட்டுறேன். பொறுமையாக நீ இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் வந்து சேர்ந்துடும். எல்லாரும் உன்னை குறை சொன்னாலும் இந்த சாயப்பா உன்னை நிறைவாக நிம்மதியாகவே வாழ வைப்பேன். தனிமையில் நீயாகவே தவிப்பதையும் கஷ்டப்படுவதையும் துடிப்பதையும் வாழ்க்கையில் உதவ ஒருத்தரும் இல்லாமல் கஷ்டப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருண்ட இரவுக்கு பிறகு அழகான விடியல் வருவதைப் போலவே உன் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரப்போகுது. உன்னை ஒரு அழகான நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் மாற்ற போகிறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை படைச்ச நான் எப்படி உன்னை கைவிடுவேன்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து நில்லு, கூடிய சீக்கிரம் உனக்கான காலம் வந்து சேரும். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் தயங்கி தயங்கி நிற்க வேண்டாம். ஜெயிக்க போகிறது நீயா அல்லது உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையாங்கிற போர்க்களத்தில் நீ இருக்க. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப. ஏன்னா உன் சார்பில் உனக்காக ஆதரவாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்.
நீ துணிந்து செய்யும் எல்லா செயல்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை தூக்கிட்டு போய் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் நான் உட்கார வைக்கிறேன். பயப்படுறதை நிறுத்திட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உன் வாழ்க்கைக்கான முடிவை என்கிட்ட விட்டுடு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவே மாட்டேங்குது. எல்லாமே நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போயிடுதுன்னு வருத்தப்பட்டேன் அல்லவா? உனக்காக மூடின கதவுகளை திறந்து வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றி கதவை நான் கொடுக்க போகிறேன். உன்னை காயப்படுத்தின மனிதர்களிடம் இருந்தும் உனக்கு ஒத்து வராத விஷயங்களில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. இப்போது மிகப்பெரிய வெற்றி சாம்ராஜ்யத்தை நீ பெறப்போற. அந்த வெற்றி செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். என்னை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான சிறந்ததை மட்டுமே நான் கொடுப்பேன் என்பதை புரிந்துகொள். யாருமே இல்லாத அறையில் தனியாக நீ யாரும் பார்க்கலையான்றதை உறுதி செஞ்சுக்கிட்டு வடிக்கிற கண்ணீரை இந்த உலகம் வேணும் நான் பார்க்காம இருக்கலாம். தனியாக நீ அழுகும் ஒவ்வொரு நொடியும் இந்த சாயப்பா தவிச்சு போகிறேன், துடிச்சு போகிறேன். உண்மையிலேயே நீ பலவீனமான பிள்ளை கிடையாது. கீழே விழுகும் போதெல்லாம் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய பிடிவாத குணம் உனக்குள்ளே இருக்குது. எப்படியாவது நான் ஜெயிப்பேன்னு மன உறுதியோடு வாழக்கூடிய உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் வெற்றி பெறாமல் விட்டுட மாட்டேன்னு செல்லமே. உன் மனக்காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு என் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன் கண்ணீரை தொடச்சி நீ புன்னகையாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கலன்னு அடிக்கடி நீ கோபப்படுற. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? நீ கேட்டதை விட நான் பல மடங்கு சிறப்பானதை உனக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு. கூடிய சீக்கிரம் காலத்தின் கைகள் மூலமாக உனக்கான வெற்றியை நீ பெறுவாய். உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ முயற்சியாக செய். மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக இருக்கணும். உன்னை படைச்ச நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வருத்தத்துக்கு இடமே இல்லை என் செல்லமே. இன்னைக்கு உனக்கும் கீழே இருக்கிறவங்க நாளைக்கு உன்னை விட மேலே உயரலாம். இன்னைக்கு மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே போகலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தானே. கண்டிப்பாக உன்னையும் இந்த சாயப்பா உயர்த்தி காட்டுறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை நிரந்தரமற்றதாக தூக்கி எறிஞ்சிட்டு இன்பத்தை நிலையானதாக உன் கைகளில் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை காட்டவும் நீ வெற்றி பெறும்படி செய்யவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நான் உனக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அந்த திட்டம்படி இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்க தான் போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு தேவையான பலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் தர்றேன். கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. என்கிட்ட வந்து என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது சாயப்பான்னு கேட்டாய் அல்லவா? ஒரு சிற்பத்தை செதுக்கும்போது கல்லுக்கு மேலே உளிய வச்சு அடிக்கும்போது கல்லுக்கு வலிக்க தான் செய்யும். அதுக்காக கல் வலிக்குதே கஷ்டமாக இருக்கேன்னு சொன்னால் அது சிலையாக மாற முடியாது. உனக்கு வலிக்கணும் நான் எதையும் செய்யலை. உனக்கான மதிப்பை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கேட்டதை கொடுக்கலான்னு சொன்னாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன். எப்போதும் கடல் அலைகளைப் போல ஆரவாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காம கடலின் ஆழத்தை போல அமைதியாக இரு. கடலை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? கடல் அலைகள். கடல் அலைகள் வேணும்னா பெரும் சத்தத்தோட ஆரவாரத்தோட வந்து முட்டி மோதலாம். ஆனால் கடல் ஆழம் எப்படி இருக்கும் தெரியுமா? கடலின் ஆழங்கிறது ரொம்ப அமைதியாக நிசப்தமாக எந்த ஆரவாரமும் குழப்பமும் இல்லாமல் தெளிவானதாக இருக்கும். நீயும் ஓ மனசை அப்படிப்பட்ட பேரமைதியோடு வச்சுக்கிட்டினா உன்னுடைய மன அமைதிக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெறுவாய்.